டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு இலக்கியத்திலே வருகின்ற ஒரு செய்தியை சொல்லாமல் நினைக்கின்றேன். நலவன்பா என்ற ஒரு நூல் புகழேந்தி புலவராலே பாடப்பட்ட நூல் உங்களுக்கு தெரியும். அதிலே வருகின்ற நலனுடைய கதையை மகாபாரதத்திலே ஒரு முறை அந்த தர்மன் கேட்கின்ற போது தர்மனுக்கு வேதவியாசர் சொல்லுவதாக அந்த கதை அமைந்திருக்கின்றது. அந்த அந்த கதையிலே வருகின்ற முக்கியமான விஷயம் உண்டு. ஒரு விதியின் அடிப்படையிலே நலமகாராஜனும் சிக்கல் பட்டான். நலமகாராஜன் பெரிய வீரன். அவன் திருமாலை போல நிகரானவன் என்று புகழேந்திய பாடுவார். திருமாலுக்கு சமமானவன் என்று பாடுவார். அவனை அடைவதற்காக எத்தனையோ பெண்கள் முயன்றார்கள். தமயந்தி தான் கடையா விதர்ப்ப நாட்டு அரசன் மகளாகிய வீமனுடைய மகளாகிய தமயந்தி தான் அவனை மாலையிட்டு அடைந்தாள். அதுக்கு போட்டி போட்டவர்கள் நிறைய பேர், தேவர்கள் கூட போட்டி போட்டார்கள் அந்த திருமணத்துக்கு. ஆனாலும் நலமகாராஜனுக்கு அவள் மாலை சூடி நலமகாராஜனோடு சேர்ந்து அவர் வாழுகின்றாள். நிடத நாட்டிலே நலமகாராஜனோடு சேர்ந்து வாழுகின்றாள் தமயந்தி. 2 குழந்தைகளும் பிறக்கின்ற இந்த காலத்திலே இவன் பக்கத்து தேசத்தை எல்லாத்தையும் வென்றபடியால் பக்கத்திலே நாட்டிலே இருக்கின்ற புட்கரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசன், அந்த புட்கரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசன் இவனை ஒரு முறை ஆளோடு ஆள் மோதி, தோளோடு தோல் மோதி, வாளோடு வாழ் மோதி வெல்லுகின்ற போரிலே வெல்ல முடியாது. ஆகவே சூதிலே வெல்லாம் என்று கருதி கொண்டு இவனை சூதுக்கு அழைக்கின்றான். அந்த சூதுக்கு அழைக்கின்ற போது ஒரு சத்திரியருக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. எந்த போட்டிக்கு அழைத்தாலும் சத்திரியர்கள் அந்த போட்டிக்கு மற்றவருடன் போக வேண்டும். அது ஒரு பகைவனோ உறவானவனோ போட்டிக்கு அழைத்தால் போக வேண்டும் என்பது அப்போ ஒரு மரபாக கொள்ளப்பட்டது. அல்லது அவனை கோழையாக சொல்லி விடுவார்கள். இப்ப நலமகாராஜனை சூதாட்ட போட்டிக்கு அழைக்கின்றான் அந்த வந்திருக்கின்ற புட்கரன். அழைக்கின்ற போது இவனாலே போகாமல் இருக்க முடியாது. அப்போ ஒத்துக்கொள்ளுகின்றான். இவன் நுண்ணிய நூல்வெல கற்றவன் நலமகாராஜன், சூதாட்டம் தவறென்று தெரிந்தவன். இருந்தாலும் விதி அங்கே விளையாடப் போகிறது. அப்போ என்னகிறான், அழைக்கின்ற அந்த சூதாட்ட நிகழ்வுக்கு அவன் ஒத்துக்கொள்ளுகின்ற போது 2 பேரும் சூதாடுகிறார்கள். நாட்டை வைத்து ஆடுகிறார்கள், நகரத்தை வைத்து ஆடுகிறார்கள், பொருள்களை வைத்து ஆடுகிறார்கள், ஆடை ஆபரணங்களை வைத்து ஆடுகிறார்கள். இப்படி செய்தபடி இவன் மனைவியே பிள்ளைகளை வைத்து தர்மன் போலே ஆடவில்லை. அது ஒரு நல்ல விஷயம். மனைவியே பிள்ளைகளை வைத்து ஆடவில்லை. நாடு, வீடு, அரண்மனை, பொருள்கள், பண்டங்கள், சடப்பொருட்களைத்தான் வைத்து ஆடினான் நலமகாராஜன். அப்போ ஆடி ஆடி எல்லாவற்றையும் அவனுக்கு கலி பிடிக்கிற சனி பிடிக்கிற காலம். அதனாலே அந்த பொருட்களை எல்லாம் புட்கரன் தோற்றுக்கொண்டே வந்தான். தோற்றதன் பிற்பாடு அவன் கடைசியாக இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகின்றான் நலமகாராஜன். நாடிழந்து, அரண்மனைகளந்து, வீடிழந்து அவன் அரண்மனையை விட்டு போகின்றான். இது விதியினால் வந்த செய்கை. அதான் சொல்ல வந்த விஷயம். கதை வழி அறமொழியாக சொல்வது, என்னதான் நுண்ணிய நூல் மேல கற்பினும் தன் உண்மை அறிவே மிகும் என்று சொல்லுகின்ற அந்த கூற்று, உண்மை அறிவாக இருக்கின்ற அந்த அறிவு வழி செல்ல விடாத தன்மையின் விதிக்கு உண்டு. இவ்வளவுதான் நூல்களை கற்றிருந்தாலும் அது தன்னுடைய பக்கத்துக்கு அந்த விதியானது நுண்ணிய நூல் பல கற்பினும், அந்த உண்மைப்புற கற்பினும் உண்மை அறிவு, உண்மையின்றி அறிவாக இருக்கின்ற விதியின் வழியான செயற்பாட்டின் படிதான் வாழ்க்கை ஓடப்போகின்றது என்ற அந்த செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மை அறிவே மிகும். அதான் மிகுற. இங்கே நிடத நாட்டு அரசனாகிய நலமகாராஜன் வசதியோடு மட்டற்ற மகிழ்ச்சியோடு வாழ்ந்தவன். அவனுக்கு கூட விதிவின்ற விளையாட்டினாலே நாடிழந்து, நகரம் இழந்து, வீடிழந்து, கடைசியாக போகின்ற போது பிள்ளைகளையும் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு போகின்ற அந்த துப்பாக்கிய நிலை வந்தது விதியின் வசத்தால். ஆகவே நாங்கள் எங்களுடைய பலத்தால் எதுவும் ஆகும் என்று கருதாமல் எங்களுடைய விதியிலே வருகின்ற தீய விளைவுகளை களைவதற்கு அறஞ்செய்ய வேண்டும், தர்மத்தின்படி நடக்க வேண்டும், கடவுளை வணங்க வேண்டும், கடவுளர்களை பெற வேண்டும். பெரியோர்கள் ஆசையை பெற்றுக்கொண்டால் அதனுடைய தாற்பயம் கொஞ்சம் குறைந்து விதியினுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் நாங்கள் நல்ல வகையிலே பெற்றுக்கொண்டு ஓரளவுக்கு நல்ல வகையிலே வாழலாம் என்ற அந்த செய்தியோடு இன்றைய கூற்றென்றைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.